2 நாளாகமம் 17 அதிகாரம் 3 மற்றும் 4 அவன் பாகால்களைத் தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனைத் தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அதைத் தொடர்ந்து 6 வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் என்னங்க எழுதியிருக்கு? அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளில் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நீ கீழ்ப்படியணும்னா முதலாவது என்னங்க சொல்லுங்களேன்? அதை வாசிக்கணும். அப்படின்னா ரீட் பண்ணணும். யோசபாத் செய்தது என்னவென்றால் அவன் வார்த்தையை வாசிக்கின்றவன். அதாவது கவனிங்க, நியாய பிரமாணத்தை வாசிக்கின்ற ஒருவன். நியாய பிரமாணத்தை வாசிக்கிறவன் என்பதனால், தியானிக்கிறவன் என்பதனால் அதை அவன் பின்பற்ற முயற்சி செய்கிறான். வார்த்தையை நீங்க கேட்காம எப்படிங்க அதுக்கு கீழ்ப்படிய முடியும்? இன்னொரு நபரை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். அதுதான் அதே நாளாகமத்தின் 34 அதிகாரம் 18 ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது ராஜா என்னங்க பண்றா? அவன் தன் வஸ்திரங்களை வாசிங்க கிழித்துக் கொண்டு 31 ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி ஒரு ராஜா வார்த்தையை கேட்டான், வார்த்தையை வாசித்தான், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். என்னவென்றால், நான் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன். உங்க கதை தான் என்ன அப்படின்னு கேட்டபோது ஜனங்களுமே கூட நாங்களும் கூட தேவனுடைய வார்த்தையின்படிதான் வாழ்வோம். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 40 நாட்கள் உபவாச ஜெபத்திலே 40 நாட்களிலே பைபிளை வாசிக்கலாம் வாங்க அப்படின்னு நான் அழைத்த பொழுது, அப்படி நான் அழைப்பு விடுத்த பொழுது எத்தனை பேர் சின்ன குழந்தைங்க, ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க. 12th கிளாஸ்ல ஒருத்தங்க, 10th பாத்தீங்கன்னா 2 பேர், 7th ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தங்க. இந்த 4 பேரும் 40 நாட்களிலே பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு வீட்டுல 14 வயதுல ஒரு குழந்தை இருக்கு, 12 வயதிலும் ஒரு குழந்தை இருக்கு. இந்த 14 வயதுல இருக்கிற அந்த பொண்ணு இது வரைக்கும் 14 தடவை பைபிளை வாசிச்சு முடிச்சிருச்சு. இந்த 12 வயதுல இருக்கிற அந்த பொண்ணு இது வரைக்கும் 8 முறை பைபிளை வாசிச்சு முடிச்சிருச்சு. ஏனென்றால் அது தேவனுடைய சித்தம். நீ வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்றால் வார்த்தையை வாசிக்கணும். ஆனால் நாட்களில் நம்ம அநேகம் பேர் சண்டே அன்னைக்கு பைபிள் அப்படியே விழுந்து விழுந்து வாசிப்பீங்க. ஆனா திங்கள் தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் பைபிள் பக்கமே போக மாட்டீங்க. அதாவது பைபிளை திறக்கவே மாட்டீங்க, அந்த பைபிளை வாசிக்கவும் மாட்டீங்க. இது நல்லதே இல்லைங்க. சரீரத்துக்கு உணவு எவ்வளவு அவசியமோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கூட ஆகாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆகாரம் எதுன்னு சொல்லுங்களேன்? பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்குது. தேவனுடைய அவர் வார்த்தை என்று நம்ம அநேகம் பேர் அலட்சியமா பார்க்கிறோம். உண்மையா ஒரு நாளுக்கு நீ 1 மணி நேரம் செலவிட்டால் பைபிள ஒரு வருஷத்துல 4 முறை வாசிச்சு முடிச்சிடலாம். அப்படி என்றால் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பைபிள ஃபுல்லா வாசிச்சு முடிச்சிடலாம். ஆனால் இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மில் சில பேர் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் ஒரு தடவை கூட பைபிள ஃபுல்லா வாசிக்கல. ஏனென்றால் ஒரு 10 நிமிஷம் கூட கொடுக்க முடியாது. பைபிளுக்கு டைம் இல்ல. ஒரு 12 நிமிடங்கள் கூட பரிசுத்த பைபிளுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல. எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? எப்படி ஆசீர்வாதகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? வாசிக்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நீ தேவனுடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவாய் என்றால் தினந்தோறும் நீ தேவ வார்த்தையை வாசிக்கணும். இந்த தீர்மானத்தை கட்டாயம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்க வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கணும், இந்த பரிசுத்த வேதாகமத்தை அதுக்கு கீழ்ப்படியணும். இப்ப வாசிக்கலாம் வாங்க. மீண்டும் 2 நாளாகமம் 17 அதிகாரம் 4 கவனிங்க. அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க குடும்பம் நல்லா ஸ்திரப்பட்டு இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? உங்க உத்தியோகம் ஸ்திரப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதே போல் வியாபாரம் ஸ்திரமா இருக்கணுமா என்றால் கவனிங்க, வார்த்தையின் அடிப்படையில் நீ வாழ வேண்டும். வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும் என்றால் முதலாவது அந்த வார்த்தையை
வாசிக்கணும். யோசபாத் வார்த்தையை வாசிச்சான். வார்த்தையின் அடிப்படையில் வாழ அவன் ஆரம்பித்தான். பைபிள் சொல்லுதுங்க, அவனுடைய ராஜ்யத்தை தேவன் என்னங்க செஞ்சாரு? திடப்படுத்தினார். 12ஆம் வசனம், இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி, கவனிங்க, யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பாத்துங்களா, எல்லாவற்றையும் கட்டினான். அந்த அளவுக்கு பெரியவனாகி. யாருங்க அப்படி பெரியவனாக முடியும்? வார்த்தையை வாசிக்கின்றவர்கள், வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், வார்த்தையை வாசிக்கின்றவர்கள், அதன்படி கீழ்ப்படுகிறவர்கள். யோசபாத் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். வார்த்தையை அவன் வாசித்தான், அதே வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் செய்தான். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால என்னங்க நடந்தது? பைபிள்ல வாசிக்கிறோம், யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி. நீங்க பெரியவர்களாக வேண்டுமென்றால், பிள்ளைகள் பெரியவர்களாக வேண்டுமென்றால், உன்னுடைய வேலையில நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நீ வார்த்தையை வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனம் கவனிங்க, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேல் எல்லாம், கவனிங்க, கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். நீ எப்ப வார்த்தையை தியானிக்கின்றாயோ, வார்த்தையின் அடிப்படையில வாழ்கிறாயோ, உன்னை சுற்றி இருக்கின்ற சத்துருக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாமே பலவீனமா அது மாறிவிடும். உன் மீது எதிர்த்து வருகின்ற சாத்தானுடைய சக்திகள் எல்லாமே உனக்குள்ள இருக்கும் வார்த்தையினாலே அவைகள் காமா போயிடும். உன்னுடைய கதை தான் என்ன? வார்த்தையை வாசிக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும், அதை அறிவிக்க வேண்டும். வாங்க ஜெபத்துல ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, மேன்மையான உம்முடைய சந்நிதியிலே தெளிவாய் திட்டவட்டமாய் நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்று அப்பா, யார் யாரெல்லாம் உம்முடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் பாக்கியமானதப்பா. அப்பா, எங்கள் தீர்மானத்தை நாங்கள் கிரியைகளில் வைத்தால் அப்பா, எங்கள் வாழ்க்கை பாக்கியமுள்ளதாக மாறும். எங்களுடைய குடும்பங்களும் கூட ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமில்ல அப்பா, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதகரமானதாக மாறும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தந்தருளும். அப்பா, இன்று தொடங்கி உம்முடைய சந்நிதியில நாங்கள் வந்து ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கீழ்ப்படிவதற்கு கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.